இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைதாகியிருக்கின்ற சம்பவம் இன்றைய தினம் இலங்கையில் நடந்தேறியிருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னிலையாகியிருந்தார். அவரது பதவிக்காலத்தில் அமெரிக்காவுக்கும் பின்னர் இங்கிலாந்துக்கும் அவர் பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் இங்கிலாந்து பயணத்தின் ஒரு பகுதி தனிப்பட்ட காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஆனால் அரசு நிதியில் இருந்து நிதியளிக்கப்பட்டதாகவும் ரூபாய் 16.9 மில்லியன் இதற்கு செலவாகியதாகவும் போலீசார் தெரிவித்த நிலையில் அது தொடர்பிலான விசாரணைக்காகவே அவர் அழைக்கப்பட்டிருந்தார். விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்க மற்றும் ரணிலின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சான் ஃபெரேரோ ஆகியோரிடமும் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகி இருந்த அவர் கைது செய்யப்பட்டு அதன் பின்னதாக நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார். நீதிமன்றத்தில் முன்னிலையானதன் பின்னதாக ரணிலின் ஆதரவாளர்கள் பலரும் நீதிமன்றத்தில் குவிந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அத்துடன் இவருக்கு பிணை வழங்குவதாக ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருந்த பொழுதிலும் தற்பொழுது பிணை வழங்குவது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இந்த நிலையில் அவர் விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என கைது செய்யப்பட்ட நேரம் தெரிவிக்கப்பட்டது. இந்த கைது நடவடிக்கையின் பின்னணி என்னவென்று பார்க்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது பதவி காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியிருந்தது. இது தொடர்பான ஆதாரங்களை ஜூன் 24 அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பித்தது. அதைத் தொடர்ந்து விசாரணை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சாண்ட்ரா ஃபெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்தது. அதன்படி விசாரணை தொடர்பாக வாக்குமூலங்களை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் சுமார் 4.5 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிணை மனு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரம் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. குற்றப்புலனாய்வுத்துறை சார்பாக முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் தெலீபு பெரேஸ் பொது சொத்து சட்டத்தின் கீழ் இந்த நபருக்கு எதிராக சாட்சியங்களை முன்வைப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தார். விசாரணை இன்னும் முடிவடையாததால் சந்தேக நபரை காவலில் வைக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதன்படி சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறும் கோரியிருந்தார். இந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது அனுரகுமார திசுநாயக்க அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அடுத்தடுத்து கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டு வந்திருந்த நிலையில் மேல்மட்டத்தில் கை வைப்பார்களா அப்படி என்று சொல்லி எண்ணியிருந்த தருணத்தில் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் கைதானது தென்னிலங்கையில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக இருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்த கைது யாரை நோக்கி இருக்க போகின்றது என்ற பெரும் தலைவலியொன்று தென்னிலங்கையில் இப்பொழுது பரவலாக இருப்பதாகவும் பலரால் பேசப்படுகின்றது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கின்ற நேரம் வரையிலும் இன்னமும் பிணையில் விடுவிக்கப்படவில்லை என்பது முக்கியமாக குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம். அரசாங்க படத்தில் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டமைக்காகவே அவர் இந்த கைதில் சிக்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியாக பொதுமக்களினுடைய சொத்துக்களில் தாங்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அடுத்தது நாங்களா என்று எண்ணுகின்ற நிலைமைக்கு இந்த கைது ஆனது தள்ளி இருக்கின்றமை பலரை திகைப்பில் ஆழ்த்தி இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் அடுத்தடுத்த விடயங்கள் நடக்கின்ற பொழுது அவற்றை பற்றி பகிர்ந்து கொள்வோம். நன்றி உறவுகளே.